அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் அதுல ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சால்வ் த ஈக்குவேஷன் டோ யூ பை டோ டி ஈக்குவல்ஸ் டு சம் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் சப்ஜெக்ட் டு தி பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஒரு கண்டிஷன், ரெண்டாவது கண்டிஷன், 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு டவுட் வரலாம், இந்த எக்ஸாம்பிள் ஏன் சார் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன்ல நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற டவுட் வரலாம். ஸோ கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கணும். கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டோ யூ பை டோ டி ஈக்குவல்ஸ் டு சம் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இது என்ன கேட்டீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்ப சில நேரங்களில் நமக்கு டைரக்டா அந்த ராட் அப்படின்ற அந்த வேர்டு இல்லை அப்படின்னா ஈக்குவேஷனை வச்சுதான் நம்ம கிளாசிஃபை பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். சரிங்களா? தென் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, u ஆஃப் 0, t ஈக்குவல்ஸ் டு 0. 0ன்றது நத்திங் பட் 0 டெம்பரேச்சர். அது என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை. சப்போஸ் நம்ம படத்தை வரைஞ்சு என்ன ஆகும், ஸோ இது மாதிரி ஒரு ராட் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, 0. அப்போ ஏன்ற பொசிஷன்ல 0, அதாவது இனிஷியல் வேல்யூ என்னது 0. இங்க என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம்னா u ஆஃப் 0, t ஈக்குவல்ஸ் டு 0 டிகிரி செல்சியஸ். ஸோ பீன்ற பாயிண்ட் இது பீன்ற பாயிண்ட். பீன்ற பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்கோம், L, T. அப்போ இந்த லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா L சென்டிமீட்டர் லாங். ஏன் L சென்டிமீட்டர் லாங், L, T கொடுத்துருக்கோம். அப்போ ஏன்ற பிளேஸ்ல 0, x ஈக்குவல் டு 0. இந்த பிளேஸ்ல x ஈக்குவல் டு L. இந்த இடத்துல L, T ஈக்குவல்ஸ் டு 0 டிகிரி செல்சியஸ். நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். போத் எண்ட் ரெடியூஸ்டு டு 0 டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அது கொடுத்துட்டோம். போத் எண்டு ஆல்ரெடி 0 டெம்பரேச்சர்ல இருக்கு. அது போக தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்குறோம். u ஆஃப் x, 0 is equal to x. அதாவது டிஃபால்ட்டா ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் சொல்லுவோம். ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டான். புதுசாக நம்ம போய் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போ ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் f ஆஃப் x கொடுத்துட்டோம். f ஆஃப் xன்றது கொடுத்துட்டோம். அப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்னதுங்க, u ஆஃப் L, t ஈக்குவல்ஸ் டு 0 டெம்பரேச்சர். தேர்ட் கண்டிஷன் u ஆஃப் x, 0 ஈக்குவல்ஸ் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் x. இங்க அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் x ன்னு கொடுத்துருக்கோம். 0 லெஸ் தென் x லெஸ் தென் L. சரிங்களா? இதுதான் கொடுத்துட்டோம், டைரக்டாவே கொடுத்துட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டாவே சூட்டபிள் சொல்யூஷனுக்கு போய்க்கலாம். அது என்ன சார் சூட்டபிள் சொல்யூஷன்? த சூட்டபிள் சொல்யூஷன் இஸ் u ஆஃப் x, t ஈக்குவல்ஸ் டு c1 e பவர் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் p ஸ்கொயர் t இன்டு c2 cos px plus c3 sin px. ஞாபகம் இருக்குங்களா சூட்டபிள் சொல்யூஷன்? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு கண்டிஷனா அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளை கண்டிஷன் 1. இதில் அப்ளை பண்ணும் சார், ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணும். அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தா, ஸோ கண்டிஷன் 1 என்ன சார் சொல்லுது, எக்ஸுக்கு 0 போடு, வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. அதாவது எக்ஸுக்கு 0 போடணும், வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? அப்ப என்ன கிடைக்குன்னு பார்த்தா u ஆஃப் எக்ஸுக்கு 0 போடு, டீயை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போ c1 e பவர் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் p ஸ்கொயர், டீயை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ c2 0 போட்டு என்ன ஆகும், 0 இன்ட்டு p 0 ஆயிரும். அப்போ cos 0. இங்க c2 c3 sin 0. வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு.
சரிங்களா? அப்போ சைன் ஜீரோன்னு நமக்கு வேல்யூ என்ன தெரியும்? 0. காஸ் ஜீரோக்கு வேல்யூ என்னது? 1. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா C1 இருக்கும், e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டி இருக்கும், இங்க C2 மட்டும்தான் இருக்கும், ஈக்குவல்ஸ் டு 0. சரிங்களா? ஓகே, அடுத்தது நமக்கு நல்லாவே தெரியும் a இன்டு பி இன்டு சி. அதாவது இந்த டைம் ஏன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது டைம் பின்னு எடுத்துக்கலாம், மூணாவது டைம் சின்னு எடுத்துக்கலாம். மூணையும் மல்டிப்ளை பண்ணா ஃபைனலா ஆன்சர் 0ன்னு வரும். அப்போ ஒன்று ஏ 0வா இருக்கணும், இல்ல பி 0வா இருக்கணும், இல்ல சி 0வா இருக்கணும். அப்போ C1 0ன்னு தூக்கி ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண என்ன ஆயிரும்? ஃபுல்லா 0 ஆயிரும். எக்ஸ்பொனன்ஷியல் டைம் 0ன்னு தூக்கி போட்டாலும் ஃபுல்லா 0 ஆயிரும். இப்போ ஒரே பாசிபிலிட்டி C2 மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க C1 கட்டாயம் நாட் ஈக்குவல் டு 0 தான். ஏன் சார்ன்னு கேட்டீங்கன்னா C1 0ன்னு தூக்கி போட்டா ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும். அதே மாதிரி எக்ஸ்பொனன்ஷியல் டேமும் 0 கிடையாது. ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டியும் நாட் ஈக்குவல் டு 0. இது 0ன்னு தூக்கி போட்டா ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும். அப்போ ஒரே பாசிபிலிட்டி என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா C2 மட்டும்தான் 0 ஆக முடியும். C2 மட்டும்தான் 0 ஆக முடியும். அப்போ என்ன ஆகுனா இந்த ஒரு டைம் மட்டும் கட் ஆயிரும். இந்த காஸ் பிஎக்ஸ் டைம் மட்டும் என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, தென் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ ஈக்குவேஷன் 1 மாற்றி எழுதுறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 be written as u of x, t equals to C1 அப்படியே இருக்கும், எக்ஸ்பொனன்ஷியல் டைம் e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டி இருக்கும். C2 0 போட்டோம் இல்லைங்களா? அப்போ C2 வராது. அப்போ C3 sin px மட்டும் இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கண்டிஷன் 2 அப்ளை பண்ணும். என்ன சார் கண்டிஷன் 2னா எக்ஸுக்கு எல்ல போடு, வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. சரிங்களா? கண்டிஷன் 2 எக்ஸுக்கு எல்ல போடு, ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. அப்போ அப்ளை கண்டிஷன் 2. அப்ளை கண்டிஷன் 2 in equation 2, comma we get. ரெண்டாவது கண்டிஷன் அப்ளை பண்றோம். அப்போ u ஆஃப் எக்ஸுக்கு எல்ல போடு, டீயை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், டீயை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இ பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டி, தென் C3 சைன் பிஎல், எக்ஸுக்கு எல்ல போடணும். வரக்கூடிய ஆன்சரை யார் கூட ஈக்குவேட் பண்ணணும்? 0 கூட ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு கான்செப்ட் படி பார்த்தா இந்த a into b into c into d equal to 0. இப்போ C1 0ன்னு தூக்கி போட்ட என்ன ஆயிரும்? இந்த ஆன்சர்ல ஃபுல்லா 0 ஆயிரும். சப்போஸ் நம்ம C1 0ன்னு தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? ஃபுல்லா 0 ஆயிரும். அப்போ பாசிபிள் இல்லை. எக்ஸ்பொனன்ஷியல் டைம் 0ன்னு தூக்கி போட்டா ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும், அதுவும் பாசிபிள் இல்லை. C3 0ன்னு தூக்கி போட்டா ஃபுல்லா 0 ஆயிரும், அதுவும் பாசிபிள் இல்லை. அப்போ ஒரே பாசிபிலிட்டி என்னது? சைன் பிஎல் மட்டும்தான் 0 ஆக முடியும். சைன் பிஎல் நமக்கு முன்னாடியே தெரியும், சைன் என் பை. சைன் என் பையோட வேல்யூ என்ன சார்? 0. அப்போ இது யார் கூட ஈக்குவேட் பண்ணலாம்? சைன் என் பை கூட ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ரெண்டு பக்கம், இப்போ சைன் பிஎல் ஈக்குவல்ஸ் டு சைன் என் பை, ரெண்டு பக்கம் இன்வர்ஸ் சைன் ஆப்ரேட் பண்ண என்ன கிடைக்கும்? பிஎல் ஈக்குவல்ஸ் டு என் பைன்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா என் பை பை எல்னு கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் பொறுத்த அளவுக்கு 1 டைமென்ஷனல் வேவாக இருந்தாலும், 2 டைமென்ஷனல் ஹீட்டாக இருந்தாலும், 1 டைமென்ஷனல் ஹீட்டாக இருந்தாலும் கண்டிஷன் 2 அப்ளை பண்ணால் பிக்கு என் பை பை எல் தான் வரும். சரிங்களா? இப்போ இதில் சார் அப்ளை பண்ணணும்னா ஈக்குவேஷன் 2ல பேஸ்ட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 2வை பேஸ்ட் பண்ண என்ன ஆகும்? ஸோ ஈக்குவேஷன் 2 அதான் நம்மளோட லேட்டஸ்ட் சொல்யூஷன், அதை மாற்றி எழுதுறோம். அப்போ u ஆஃப் எக்ஸ் கமா டி, ஈக்குவேஷன் 2 என்ன சார்? C1 இருக்கும், தென் C3 இருக்கும், இ பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கும். இப்போ பிக்கு வேல்யூ என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் டி, அதாவது இ பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டின்றது இருக்கும், இன்டூ சைன் பிஎக்ஸ் இருந்திருக்கும். பிக்கு வேல்யூ என் பை பை எல் எக்ஸ். சரிங்களா? ஸோ ரெண்டாவது கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ மூணாவது கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தமே நம்ம கையில் 3 கண்டிஷன் தான் இருக்குது. அப்போ மூணாவது கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும் சார்? தி மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன். தி மோஸ்ட் general solution
is. அது என்ன சார் மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன்? u of x, t equals to இந்த c1 ஒரு கான்ஸ்டன்ட், c3 ஒரு கான்ஸ்டன்ட். அது எல்லாம் சேர்த்து என்ன பண்றேன்? அது எல்லாம் சேர்த்து bn என்ற ஒரு கான்ஸ்டன்ட்டா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். into e power minus alpha square n square pi square t by l square into sin n pi x by l. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் கடைசி என்ன கொடுத்தோம் சார்? 2 கொடுத்துருக்கோம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இதுதான் நம்மளோட மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன். அடுத்து என்ன பண்ணணும்னா கண்டிஷன் 3 அப்ளை பண்ணணும். அது என்ன சார் கண்டிஷன் 3? ஸோ தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது? கண்டிஷன் 3 எக்ஸுக்கு 0 போடு, சாரி டீக்கு 0 போடு, வரக்கூடிய ஆன்சரை எஃப் ஆஃப் எக்ஸ் கூட ஈக்குவேட் பண்ண சொல்கிறோம். டீக்கு 0 போட சொல்கிறோம், வரக்கூடிய ஆன்சரை எஃப் ஆஃப் எக்ஸ் கூட ஈக்குவேட் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, நவ் அப்ளை கண்டிஷன் 3. அப்ளை கண்டிஷன் 3 in equation 3, comma we get. ஸோ கண்டிஷன் 3 என்ன சார் சொல்லுது? u of x அப்படியே வச்சுக்க, tக்கு 0 போடு, வரக்கூடிய ஆன்சரை f of x கூட ஈக்குவேட் பண்ணணும் இல்லைங்களா? tக்கு 0 போடணும், ஆன்சரை f of x கூட ஈக்குவேட் பண்ணணும். அப்போ சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity, அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. தென் bn அப்படியே தான் இருக்கும். tக்கு 0 போடுறோம். அப்போ tக்கு 0 போடும்போது என்ன சார் ஆகும்? e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் இருக்கு. tக்கு 0 போடும்போது என்ன ஆயிரும்? இந்த என்டையர் டேர்ம் 0 ஆயிரும். அப்போ e பவர் 0ன்னு கிடைக்கும். e பவர் 0க்கு வேல்யூ என்ன ஆகும்? 1 ஆயிரும். அப்போ இந்த ஃபுல் டேர்ம் என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? இந்த ஃபுல் டேர்ம் 1ஆ கன்வெர்ட் ஆயிரும். அப்போ அது போடவே வேண்டியதில்லை, வேணா போட்டுக்கு. இன்டூ சைன் n பை எக்ஸ் பை எல் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதை யார் கூட சார் ஈக்குவேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கூட ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இடத்த மாற்றி எழுதிக்கலாம். இடத்த மாற்றி எழுதுனா என்ன ஆகும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு 1 to infinity bn sin n பை எக்ஸ் பை எல். இது என்ன சார் கேட்டிங்கன்னா ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் தான். ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ், வேற ஒன்றுமே இல்லை. ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் தான். சரிங்களா? நம்மளோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎன்னோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். இந்த பிஎன்னை ஃபைன் பண்ணி ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா என்னோட ப்ராப்ளம் ஓவர். சரிங்களா? அந்த பிஎன் ஃபைன் பண்ணுறது இது கிளியராக ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ்னு தெளிவாக சொல்லிட்டோம். அப்போ பிஎனுக்கு என்ன சார் ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? 2 by L integral 0 to L f of x into sin n pi x by L into dx. சரிங்களா? இங்க நம்மளோட சம்ல f of x என்ன சார் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், வெரி x தான் கொடுத்துருக்கோம். கண்டிஷன் 3ல பார்த்தீங்கன்னா RHS f of x ஓட வேல்யூ சிம்பிளி x. சரிங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோரியர் சீரிஸ் தான். அப்போ 2 by L integral 0 to L f of x கான வேல்யூ x into sin n pi x by L into dx. ஸோ பெர்னோலி ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சார்? பெர்னோலி ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இன்டகிரேஷன் ஆஃப் uv dx equals to u v1 minus u dash v2 plus etc. அப்படி போயிட்டே இருக்கும். இங்க u என்ன சார்? uன்றது இங்க x, vன்றது sin n pi x by l. அப்போ u dash என்ன சார்? x டிஃபரன்ஷியேட் பண்ண 1, u double dash 0 இல்லைங்களா? அப்போ v1 என்ன சார்? sin இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos n pi x by l டிவைடட் பை பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணா n pi by l வந்திருக்கும். மறுபடியும் v2 மைனஸ் அப்படியே தான் இருக்கும். cos இன்டகிரேட் பண்ணா sin n pi x by l இருக்கும். தென் மறுபடியும் ஒரு n pi by l வரும். ஆல்ரெடி ஒரு n pi by l. ஸோ n ஸ்கொயர் pi ஸ்கொயர் by l ஸ்கொயர். அப்போ u v1 u dash v2. சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 by L u என்ன சார்? u x v1 என்ன சார்? மைனஸ் cos
n pi x by L divided by n pi by L u v1 minus u dash என்ன சார் 1 v2 minus sin n pi x by L divided by n square pi square by L square. லிமிட் என்ன சார் 0 to L. நமக்கு முன்னாடியே தெரியும் லிமிட் 0 to L ல சைன் டைம் என்ன ஆயிரும் கண்ணை மூடி 0ன்னு போட்டுடலாம். 0 to L சைன் டைம் 0 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்றது ஒரு டைம் எடுத்து எழுதுங்க, அவசரப்பட்டு சப்ஸ்டிட் பண்ணிடாதீங்க. இப்போ 2 by L இருக்கும். இந்த n pi by Lன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இது மேலே போகும்போது என்ன சார் ஆகும்னா தலைகீழாக மாறிடும். அப்போ L by n pi ஆயிரும். அதே மாதிரி இந்த மைனஸும் கான்ஸ்டன்ட், அந்த மைனஸும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் டைம் என்னன்னு ஒரு டைம் எழுதுனா எக்ஸ் இருக்கும். இங்க என்ன இருக்கும் cos n pi x by L இருக்கும். சரிங்களா? ஏன்னா ரெண்டாம் டைம் 0 ஆயிடுச்சு. லிமிட் 0 to L. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த எல்லும் எல்லும் கட் ஆயிரும். அப்போ மைனஸ் 2 by n pi இருக்கு. மைனஸ் 2 by n pi இருக்கு. அப்பர் லிமிட் எல் அப்ளை பண்ணுங்க. அப்போ இங்க என்ன கிடைக்கும் L cos L என்ன ஆயிரும் கட் ஆயிரும். அதாவது n pi எக்ஸுக்கு பதிலாக L, ஆல்ரெடி கீழே ஒரு L இருக்கு. அப்போ L என்ன ஆயிரும் கட் ஆயிரும். அப்போ cos n pi இருக்கு. மைனஸ் 0 அப்ளை பண்ணீங்கன்னா இங்க ஃபுல்லா 0 ஆயிரும். ஏன்னா 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அப்போ லோவர் லிமிட்டுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் 2 by n pi இருக்கும், L இருக்கும். cos n பைக்கு வேல்யூ என்ன சார் மைனஸ் 1 பவர் n. ஸோ ஆல்ரெடி மைனஸ் 1 பவர் n கூட ஒரு மைனஸ் 1 இருக்கு இல்லைங்களா? அது என்ன பண்ணலாம், இதை மைனஸ் 1 பவர் 1 இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இது எப்படி மாற்றிலாம் மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். இல்லை சார் நான் இப்படியே வச்சுக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஸோ இது என்ன சார்னு கேட்டிங்கன்னா bn வேல்யூ. இந்த bn யார் கூட சப்ஸ்டிட் பண்ணும் சார்னு கேட்டிங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 தானே மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன். சரிங்களா? அப்போ இதை எதில் சப்ஸ்டிட் பண்ணணும் மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷனை ஒரு டைம் எழுதிருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 3 ஒரு டைம் எழுதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா u ஆஃப் x, t ஈக்குவல்ஸ் டு summation 1 to infinity bn e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் n ஸ்கொயர் பை ஸ்கொயர் t by L ஸ்கொயர் இன்டு sin n pi x by L. இதே ஈக்குவேஷன் நம்பர் 3. இதில் அந்த bnக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும் summation 1 to infinity. இந்த bn என்ன பண்ணலாம் மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 எழுதினாலும் சரி, இல்லை மைனஸ், அதாவது இது மாற்றி எழுதினோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2L by n pi along with மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 கூட மாற்றிக்கலாம். இல்லை சார் நான் இப்படி தான் வச்சுக்குவேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வச்சுக்கங்க, எந்த சேஞ்ச் ஆகாது. அப்போ என்ன ஆகும் என்னோட கன்வென்ட்டுக்கான மாற்றிருக்கிறேன் அவ்வளோதான். 2L by n pi மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் n ஸ்கொயர் பை ஸ்கொயர் t by L ஸ்கொயர் இன்டு sin n pi x by L. இதுதான் நமக்கு தேவையான டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ராட். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.